Hi friends, எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு வில்லேஜ் கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான வீடியோ. அது என்னன்னா மினி பாட் மேக் பண்ற மிஷின் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசில ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்களும் நம்ம ஃபேமிலில ஜெனரல்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி கூட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட் போர்டு எடுத்துக்கோங்க. செகண்டு வந்து டிசி மோட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மோட்டரை சிமெண்ட் போர்டில் கரெக்டாக சென்டராக ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 65 mm இன்ச்சில் பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணியிருக்கிற மாதிரியே இந்த இடத்துல சின்னதாக ஒயர் எடுக்கிறதுக்கு சின்னதாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம அந்த சிமெண்ட் போர்டில் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி பிவிசி பைப்பை ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பைப் ஷீட்டில் இந்த மாதிரி பைப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சென்டராக பெரிய ஹோல் போட்டுக்கோங்க. இதை நம்ம மோட்டருக்கு மேலே வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ பைப் ஷீட்டை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பைப் ஷீட்டில் பெரிய சர்க்கிள் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்மளுடைய மோட்டர் கம்பிக்கு மேலே வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். பைப் ஷீட்டை டைரெக்டாக மோட்டர் கம்பியில் ஒட்டும் போது ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால வந்து ரீஃபில் சென்டராக ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு மூடியும் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுவிட்சையும் ஃபீமேல் போர்ட்டையும் அந்த சிமெண்ட் போர்டில் ஒட்டிக்கலாம். ஒயர் கனெக்ஷன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக மோட்டர்லேருந்து வர ஒரு ஒயரை சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒயரை வந்து ஃபீமேல் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்துக்கிட்டு ஃபீமேல் போர்ட்டில் சால்ட்ரிங் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சுவிட்சில் சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஒயர் கனெக்ஷன். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சரி, இந்த வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த பாட் மேக் பண்ணுற மிஷின் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. டெஸ்ட் பண்ணி பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஆனால் பாட்டே செய்ய தெரில. நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 5-6 டைம் ட்ரை பண்ணியே ஒரு உலக்க ஷேப்பில் கொண்டு வந்தேன். அப்புறம் நடுவில் குழி மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுதான் பண்ண தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பானை செய்கிறவங்களுக்கு இந்த மிஷின் சூப்பராகவே ஒர்க் ஆகும். சரி, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே நான் வீடியோ ரெடி பண்ணி போடுவேன். நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஜெனரல்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.